தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். 0.5% ஓட்டு கூட இல்லாத தேமுதிகவை எப்படி கூட்டணிக்குள் வைத்திருக்க முடியும் என சில மாதங்களுக்கு முன் அதிமுக, திமுக என இருதரப்பிலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அலட்சியமாக கருத்து கூறி வந்தனர். ஆனால் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் இரு கட்சிகளும் கூட்டணியை வலுப்படுத்துவதில் தீவிரமாக இருக்கின்றன. இதற்காக சிறிய கட்சிகள் என்றாலும் அவற்றை மரியாதையோடு நடத்துவதற்கு இருதரப்பிலும் முயன்று வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் வரும் 19 நடக்கவிருக்கிறது. அதில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 என்ற எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்வாக வாய்ப்புள்ளது. 2024 லோக்சபா தேர்தலின் போது தங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அதிமுக தரப்பு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். அப்படி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என அதிமுக தரப்பு சொல்லிக் கொண்டிருந்தது. இது தேமுதிகவை அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இதனால் திமுகவோடு நெருக்கம் காட்ட துவங்கினர். வரும் சட்டசபை தேர்தலுக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை தேமுதிக எடுக்கக்கூடும் என பதறிய எடப்பாடி பழனிசாமி கடைசி நேர முயற்சியாக தேமுதிக பொருளாளரும் பிரேமலதா தம்பியுமான சுதீஷை அழைத்து பேச்சு நடத்தினார். அடுத்து 2026 காலியாகும் இடத்தில் இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு தருகிறோம் என்று அதிமுக தரப்பில் சொன்னதை சுதீஷ் ஏற்கவில்லை. இருந்தபோதும் அதிமுக தரப்பில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவர் என பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். கூடவே 2026 நடக்கவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு அதிமுக சார்பில் ஒரு சீட் வழங்கப்படும் எனவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருகிறது எனவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தேமுதிக தரப்பை கடும் எரிச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய திமுக தரப்பு மதுரையில் நடந்த கட்சியின் பொதுக்குழுவில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானமும் இயற்றியுள்ளனர். இது தேமுதிக தரப்புக்கு ஆறுதல் ஏற்படுத்தியிருப்பதாக அக்கட்சியினரே கூறுகின்றனர். இதையடுத்து வரும் சட்டசபை தேர்தலுக்கு இரு கட்சிகளும் கூட்டணி சேர வாய்ப்புள்ளது எனவும் தேமுதிக வட்டாரங்களில் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேமுதிக மாநில நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: வாக்குறுதி அளித்தவாறு ராஜ்யசபா சீட் ஒதுக்காமல் தேமுதிகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த அதிமுகவினர் வரும் சட்டசபை தேர்தலிலும் தேமுதிகவுடன் கூட்டணி தொடரும் என எந்த தைரியத்தில் கூறுகின்றனர் என்று புரியவில்லை. ஆனால் இன்று வரை எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு திமுக தன் பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் போடுகிறது. அதனால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணையலாம் என்ற எண்ணம் மொத்த கட்சிக்கும் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து அதற்கான பேச்சுகள் துவங்கும் என்று அந்த நிர்வாகி கூறினார்.